கட்சியில யார் என்ன செஞ்சாலும் பிளைண்டா நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றீங்க. முதல்ல இது மாதிரி பச்சவந்தின்ற டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்களா? ஏன் அப்படின்னா டிஎம்கே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணது. இப்பதான் வந்து அதுக்கு மெயினா வரேன். விஜய் வந்து இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து சொல்லி ஃபேமஸ் ஆனாரு. முதல்ல அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது விஜயகாந்தோட பேரை சொல்லி தான் அவர் வந்து விஜயகாந்தோட தம்பி அப்படின்னு சொல்லி அவர் வந்து இண்டஸ்ட்ரியில ஓரளவுக்கு வந்தார். வந்து ஓரளவுக்கு அவங்க அப்பா மூலியமா அப்புறம் விஜயகாந்த் சார் மூலியமாவும் ஹெல்ப் மூலியமா அவர் வந்து பாலிடிக்ஸ்ல வந்தார். ஒன்ஸ் வந்த பிறகு நான் ரஜினியோட ஃபேன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கப்பட நான் கண்டிப்பா இந்த வீடியோ நான் கிளிப்பிங்ல அப்லோட் பண்றேன். சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிஷ்யன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட தம்பி. இவங்கிட்ட விட்டனா கண்ணாம செலவு பண்ணுவான். பட்ஜெட் மேட்டர் பாஷா கிட்ட விடு. உனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், எனக்கு பாபாவை பிடிக்கும். நம்ம தலைவர் எம்ஜிஆருக்கு பேரனா பிறக்கணும், இல்ல நம்ம ரஜினி சாருக்கு பையனா பிறக்கணும்னு நாம ஆசைப்படலாம். அண்ணாமலை தம்பி இங்கு ஆட வந்தேன்டா. எத்தனை ரஜினி படம் பார்த்திருக்கோம். இப்போ மெலடியும் பிடிக்குதே. எக்கச்சக்க இதுல இடத்துல வந்து ரஜினியோட ஃபேன் சொல்லி ஒரு வீடியோ எடுத்து லைக் படத்துல எல்லா மூவிஸுமே வந்து ஒரு பாட்டுக்கும் ஒரு சீனுக்கு வந்து ரஜினியோட ஃபேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேன்ஸ் அவர் பக்கம் இழுத்துட்டு இந்த மாதிரி ரஜினியோட பேரை சொல்லி அவர் வந்து அதுக்கப்புறமா எக்கச்சக்க இடத்துல சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகாத டைம்ல ஜெயலலிதா அம்மா முன்னாடி போயிட்டு இப்படி நின்று வீடியோ போட்டாரு. ஓகே, இப்படி நின்று வீடியோ போட்டாரு. அதே மாதிரி நான் எக்கச்சக்கமா வீடியோஸ் இருக்கு, நான் சொல்றேன். கண்டிப்பா இந்த டிஎம்கே கட்சிக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி சின்ன வயசுல யங் ஏஜ்ல வந்து ஸ்டாலின், கலைஞர், உதயநிதி அதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா போட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து இவங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஒண்ணு சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா? அவர் டிஎம்கே கட்சியும் மற்ற கட்சிகளும் வச்சு பேசும்போது அதே மாதிரி இப்ப இவர் பார்த்தா நடுவில் சிஎம் அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கத்துல உதயநிதி அவர்கள் இருக்காங்க, இந்த பக்கத்துல விஜய் அவர்கள் இருக்காங்க, எல்லாருமே கலந்து பேசுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களோட தலைவர் விஜயவே வந்து பண்ணியிருக்காரு. பட் ஆனா இதுக்கு வந்து யாருமே எதுவும் சொல்லல. இது எல்லாத்தையும் தாண்டி மெயினா கலைஞரோட அந்த 100வது பர்த்டேக்கு ஏதோ ஒரு விழாக்கு போகும்போது அவர் வந்து சொன்னார், இது மாதிரி கலைஞருக்கு அவர்களுக்கு வந்து ஒரு தெருக்கு பேர் வச்சிருக்காங்க, அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த தெருக்கு பேர் வச்சது மட்டும் பத்தாது, அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும்னு நான் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன். கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். 100வது வயசுல அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். கலைஞர் காப்பி திட்டம் மூலமா 88 இயர்ஸ்ல 108 திட்டத்தை கொண்டு வந்து அந்த சிலை வச்சு அவரோட 108வது வயசு வரைக்கும் அந்த சிலையை நானும் அவர் வந்து ஒன்னா சேர்ந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்லாம் வந்து சொன்னது உங்களோட தலைவர் விஜய் அவர்களே தான். இதை வந்து இதை நம்புறேன்னா நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் அப்லோட் பண்றேன். அதை தாண்டி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழரசு, தமிழ்மொழி, இந்த மாதிரியான பேர்கள் எல்லாம் கேட்கும் போதே படத்துக்கு டைட்டிலா வைக்கணும் அப்படின்ற மாதிரியான தோணுது. ஜவஹர்லால் நேரு எப்படி அவங்க ஃபேமிலி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியோ, அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டிலேயே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேமிலி நேம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி நேம் தான் வந்து அது கலைஞர் அவரோட ஒரு ஃபேமிலி நேம் தான். உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு எனக்கு தோணும். அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள். இந்தியாவிலேயே பரம்பரையா பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் அது நம்ம கலைஞர் அவர்களுடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்ச எல்லாத்தையுமே அவர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டா அவர் பேசினாரு. ஏடிஎம்கே சப்போர்ட்டா வந்து கொஞ்சம் இடத்துல பேசியிருந்தாலும் டிஎம்கேக்கு தான் அவர் அதிகமாக சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இதெல்லாம் தாண்டி அவர் செய்யாத விஷயங்களே இவ்வளவு விஷயம் அவர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அடுத்து இன்னொரு விஷயம், டாஸ்மாக் ஏன் மூடல டிஎம்கே, டாஸ்மாக் ஏன் மூடல, திறந்து வச்சதே டிஎம்கே தான் அப்படின்ற டாஸ்மாக் திறந்து வச்சதே டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஒன்னே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, டாஸ்மார்க்கை திறந்து வச்சது வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான். அதை மூடினது கலைஞர். பட் ஆனா ஜெயலலிதா வந்தக்கப்புறமா மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணி டாஸ்மார்க் எவ்வளவு க்ரோ பண்ணி வச்சாங்க. என்னதான் டிவிக்கே யார் தான் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மார்க்ன்ற ஒரு விஷயத்தை மூடவே முடியாது. ஏன்னா தமிழ்நாடுல அதிகமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து டாஸ்மார்க் தான். இந்த டாஸ்மார்க்ல இருக்க அதாவது சரக்கெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாமே உங்களோட தனிப்பட்ட கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சா மட்டும் தான் அதெல்லாம் உங்களால ஒழிக்க முடியும். யார் என்ன அடிக்டவா இருந்தாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் யாராலுமே வந்து கண்டிப்பா டாஸ்மார்க் ஒழிக்க முடியாது. ஏன்னா அதுதான் வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து மீனவர் பிரச்சனை. இந்த நாகப்பட்டினம்ல 2011 பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த மீனவர்களை வந்து அப்பாவி மீனவர்கள் வந்து இலங்கையில வந்து கொல்றாங்க அப்படின்றதுக்காக ஒரு பிரச்சனை மாதிரி விஜய் வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு. அதுல ஃபுல்லா வந்து அவர் வந்து பிரச்சாரத்தை பத்தி தான் பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. நான் வந்து படத்தை ப்ரொமோஷனுக்காக வரல, நான் வந்து உங்களோட அண்ணனா வந்திருக்கேன், ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பியோட உயிரிழந்த ஒரு அண்ணனாவும் ஒரு அண்ணனோட உயிரிழந்த தம்பியாவும் வந்து நான் இங்க வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னவர் கட்சியில வந்து சொல்றாரு, காவலன்ல குத்துப்பாட்டுல நீங்க எல்லாம் வருத்தப்பட்டீங்களா, அதனால வேலையாளத்துல 1க்கு 2 குத்துப்பாட்டையும் நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அந்த வீடியோ நான் கண்டிப்பா இந்த கிளிப் வந்து நான் ஆட் பண்றேன். நான் வந்து ஒரு அரசியல்வாதியா இந்த வேலைக்கு வரல, ஒரு தமிழனா தமிழ் மீனவர்களை தாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவித்து வந்தேன். ஒரு அண்ணன் கொண்டா தம்பி எவ்வளவு வேகமா இருக்கணும், ஒரு தம்பி கொண்டா அண்ணன் கோபப்படுவானோ, ஒரு தாய் கண்ணீருக்கு அழும்போது நம்ம என்ன வேதனை பண்ணுவானோ அந்த வேதனை நான் இருக்கேன்.
அது இது வந்து எந்த வகையில நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒருத்தர் ஒரு வேதனையில இருக்கும்போது வந்து அவர் இந்த இடத்துல வந்து இதான் பேசுவாங்களா? காமன் சென்ஸ் இருக்கணும். ஓகேவா? நீங்களே சொல்லுங்க, ஒருத்தர் வந்து ஒரு இறப்புல ஒரு வேதனைக்காக போராட்டத்துக்காக வந்து இருக்கும்போது அந்த இடத்துல வந்து காவல் வேலை எதுவும் குத்து பட்டுன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இது வரைக்குமே அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது அவர் வந்து நல்லது பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, அவர் வந்து அப்போ அரிசி மூட்டை கொடுத்தாரு, அவர் அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு, நல்ல மார்க் எடுத்தவங்க கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாரு. நான் கேட்கறது நல்லதுன்றது இல்லாத பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது. ஓகேவா? அவர் என்னதான் அவர் பண்ணியிருந்தாலும் அது வந்து அவரோட சொத்துல 1% அளவு கூட அவர் பண்ணதான் வந்து கணக்கே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் 2 எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். அஜித் எடுத்துக்கோங்க. அஜித் வந்து 1.25 crores வந்து கோவிட் டைம்ல டொனேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 50 lakhs சிஎம்க்கு வந்து ரிலீஃப் ஃபண்டா கொடுத்தாரு. அதே மாதிரி 50 lakhs பிஎம்க்கு தனியா ரிலீஃப் ஃபண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா FEFSI அப்படின்ற ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒர்க்கர்ஸ்க்காக வந்து அவர் 25 lakhs வந்து டொனேட் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி விஜய் ஏதாவது டொனேட் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல. அதை தாண்டி சூர்யா அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. எஜுகேஷனுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத பீப்பிள்ஸ்க்கு எக்கச்சக்க வகையில் வந்து அவர் அஃபோர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறமா ராகவா லாரன்ஸ் வந்து அவரை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியும் இல்ல, எல்லாருமே தெரியும். அவர் படமே எப்பயாச்சும் நடிச்சாலும் அவர்கிட்ட காசு கொஞ்சமா இருந்தாலும் அவர் இது வரைக்கும் கட்டி கொடுத்த வீடு, கட்டி கொடுத்த ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இவர் செஞ்சதில்லை. நீங்க சொல்லலாம் அவர்கிட்ட விஜய் வந்து ஸ்கூல் வச்சிருக்காரு, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது வந்து அவர் ஏன் கட்டிருக்காருன்றத வந்து நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல சொல்றேன். அது வந்து ஒரு டீடைல் தான் வந்து நம்ம, ஆனா அதை வந்து பேசினா வந்து ஆக்டிங் ப்ரொஃபஷன்ல தான் வரும். ஏன் அப்படின்னா ஒரு டாக்ஸ் வந்து அவர் டெமாலிஷ் பண்றதுக்கான ஒரு வகையாக தான் வந்து அதை யூஸ் பண்றாரு. அது ஒரு மீடியமா யூஸ் பண்றாரு. அதை பத்தி வந்து அடுத்த ஒரு வீடியோ நான் சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணா ஸ்டைலிஷ் அந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கும் ஆக்டிங்க்கும் டிஃபரெண்ட் மாதிரி ஆகும். இந்த சாலரிஸ் எல்லாம் விட்டுட்டு நான் மூவிஸோட சாலரி எல்லாம் விட்டுட்டு நான் ஏன் இங்க வரணும் அப்படின்னு கேட்கறாரு. அவர் 200 கோடி விட்டுட்டு இங்க யாரும் வரணும்னு சொல்லல, யாரையும் வாங்கன்னு கேட்கல. அப்படியே வந்தாலும் அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன் நான் வரணும், நான் வந்து நல்லது செய்யறதுக்காக தான் வரேன் அப்படின்னு கேட்டாருன்னா அவர் வந்து அவ்வளவு காசு விட்டு காசு எல்லாத்தையும் டொனேஷன் பாக்ஸ் போட்டு வந்து சாமியாரா போகல. அவர் அவ்வளவு காசு அவரே தான் வச்சிருக்காரு. அந்த காசு வரைக்கும் மக்களுக்காக எதுவும் செஞ்சதில்லை. அவரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரச்சார மீட்டிங் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணி நான் வந்து இந்த பீப்பிள்ஸ்க்கு இவ்வளவு அந்த சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் மீட்டிங் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணாரு. அதுவும் இல்லாம அதெல்லாம் தாண்டி அவர் பாலிடிக்ஸ் தான் வராரு. பாலிடிக்ஸ்ல என்ன பண்ண போறாங்க, அவருக்கு சாலரி தரதான் போறாங்க. ஸோ வந்து அவர் எதுவுமே வந்து உதவி தள்ளிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ஒரு சாமியார் வயோ வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு நாட்டுக்காக சேவை செய்யணும், ஆர்மிக்கும் அந்த மாதிரி எதுவுமே அவர் போகல. இன்னொரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற ஒரு ஒர்க்கு தான் அவர் வராரு. ஸோ இது வந்து நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது. அவ்வளவு காசு விட்டுட்டு இங்க வராதுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லாதீங்க. அதான் ஏன்னா அவர் வந்து அவ்வளவு காசு விட்டுட்டு அவர் வந்து சாமியாரும் ஒன்றும் வரல, இன்னொரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் அவர் வராரு. கரியரோட உச்சமாவே அவர் கரியரோட உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் சொல்லிக்கிறாரு. அவர் வந்து ஏன் கேட்டா நல்ல மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நல்ல மூவிஸ் எதை சொல்லிடுறான்னு தெரியல. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல அவர் என்னதான் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்தாலும் அதுக்குன்னு அவர் எடுக்கிற அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் கடைசி 5 படமே வந்து நல்லா இல்லைன்றது சொன்னா வந்து யாருமே ஒத்துக்க மாட்டீங்க, கமெண்ட் செக்ஷன் வருவீங்க. ஏன்னா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அதை பத்தி பேச விருப்பப்படல. இப்போ இந்த வீடியோல அதை பத்தி நான் பேச விருப்பப்படல. ஏன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அவரை விட 2 மடங்கு வந்து அதிகமா கமல், ரஜினிலாம் வந்து மூவிஸ் நடிச்சிட்டாங்க. அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல அதிகமாவே வந்து நார்த் சைட் நம்ம அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து KGF யாஷ் கொடுத்துருக்காரு. அப்புறம் புஷ்பாவோட அல்லு அர்ஜுன் இவரோட விஜய் நடிச்சதை விடவே வந்து அதிகமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இப்போ கர்நாடகா வந்து யாஷ் வந்து சிஎம் நிக்கிறதுக்காக நான் சிஎம் ஓட் போடுறதோ, யாஷ் ஓட் போடுறதோ, அடுத்து அல்லு அர்ஜுன் நிக்கிறதுக்காக அல்லு அர்ஜுன் ஓட் போடுறதோ, இந்த மாதிரிலாம் வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணா இது வந்து ஏதாவது ஏத்துக்க முடியும். ஒருத்தர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நல்லதா கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு பெரிய ஆளாகும். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு நல்ல படமா நல்ல படம் இல்ல, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அவர் நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு படம் வந்து அவர் கொடுக்குறாரு. அப்படி ஒரு படத்தை கொடுக்குறாருன்றதுக்காக அவர் தான் வந்து டாப் ஆக்டர். அப்படி அவர் டாப் ஆக்டர் இருக்கிறதுக்காக அவர் வந்து ஓட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வகையுமே இல்லை. அவர் என்னதான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நல்ல படமே கொடுத்திருந்தாலும் அவர் கரியரோட உச்சத்துல இருக்காரா இல்லையா அப்படின்றது வந்து நாங்க தான் சொல்றோம், மக்கள் நாங்க தான் சொல்லணும். தன்னை தானே அவர் சொல்லக்கூடாது. என்னதான் ஒரு கரியரோட உச்சமாவே இருந்தாலும் அது நாங்க தான் சொல்லணும். இது வரைக்கும் மற்ற ஆக்டர்ஸ் யாருமே வந்து நான் தான் கரியரோட உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னது கிடையாது. அதுக்கப்புறமா மெயினா கரூர் இன்சிடென்ட் கடைசி கரூர் இன்சிடென்ட்டோட முடிக்கிறேன் இந்த வீடியோவை. ஏன்னா இதுவே நான் வச்ச பாயிண்ட்ஸ்ல இதுவே ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆக போதும். நான் கரூர் இன்சிடென்ட்டோட முடிச்சிக்கிறேன். கரூர் இன்சிடென்ட்ல இந்த கரண்ட் கட் ஆனது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொன்னாரு. கரண்ட் கட் பண்ண சொன்னதே வந்து விஜய் அவர்கள் தான். முதல்ல வந்து இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் பத்தி விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நேற்று நினைக்கிறேன் வந்து 16th சொன்னது தான் வந்து டெல்லிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவருக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி எனக்கு வந்து பொங்கல் டைம்னால எனக்கு என்னால் வர முடியாது, அதனால வந்து பொங்கல் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதுக்கு கூப்பிட்டாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்றதுக்காக கூப்பிட்டாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷனுக்கே வந்து ஒரு லீவ் லெட்டர் மாதிரி தான் வந்து கேட்டு வந்திருக்காரு, பர்மிஷன் கேட்டு. இப்போ கரண்ட் கட் பண்ண சொன்னது இவர்கள் தான். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளவா ஸ்பேஸ் இல்ல மரத்து மேலாம் எல்லாம் ஏறி நின்னாங்க. மரத்துக்கு பக்கத்துல இப்படி வயர் எல்லாம் போது கரண்ட் ஆன் இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் உங்க எல்லாருமே தெரியும். அப்ப எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா கரண்ட் வேணும்னே இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் மேல ஏறி நிக்காங்க தெரியும், கரண்ட் ஆஃப் பண்ணவே இல்லை, மேல பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் வந்து கரண்ட் சப்ளை இருக்கிற மைக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. எத்தனையோ வேற வகையில நாங்க கூட மைக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நினைச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஏன் இன்னும் 11 மணி நேரம் லேட்டா வந்தாருன்றதுக்கான ரிப்ளை வந்து அவர் இன்னமும் சொல்லல. அதுக்கான ஆன்சர் முதல்ல எல்லாரும் சொல்லுங்க. அதுக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். அந்த இதுல இருக்காங்க, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கவங்க எப்படி எந்த மாதிரிலாம் ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு காமன் பர்சனா எனக்கு வந்து எவ்வளவு எல்லாருக்குமே தான் சொல்றேன். அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்றத மட்டும் நீங்க பாருங்க. 10 மணிக்கு ஃபுல் ஃபிளெஜ்ஜா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க. இல்ல 10 மணிக்கு வர முடியல
10 மணிக்கு கிரௌட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம மேன் பவர் எவ்வளவு நேரம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க இல்ல இங்க இந்த அரசியல் தமிழகத்துல அதுக்கப்புறமா அதுக்கு ஃபுல் பிளேம் வந்து அவர் சிஎம் மேல பிளேம் பண்றாரு. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன அடிங்க, என்ன தாண்டி மக்கள் அடிங்க, ஏன் என்ன அடிக்கீங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஏதோ ஒரு அதுதான் சொல்றேன். இதுதான் வந்து ஒரு ஆக்டருக்கு ஒரு பொலிட்டிஷியனுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ். அவர் ஆக்டர்ன்றதுக்காக வந்து மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நான் வந்து இது பண்ணேன், வந்து அது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்க்கு சம்பந்தப்பட்ட அந்த வீடியோவே ஃபுல்லா அவர் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சரி, அவர் வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் கிரௌட்ஸ் கூடி இருக்கும், இதெல்லாமே நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனா அது வந்து கையாளுற விதம் வந்து வேற வகையில வேற ஏதாவது ஒரு வகையில கையாளிருக்கான். அதுக்கு பதிலாக அவர் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அது அந்த வீடியோ வந்து அவர் வருத்தத்தை தெரிவிக்கிறத விட அவர் என்ன சொன்னாரு, இதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து நடக்கும்போது அது சாரி சார் தெரியாம நடக்கக்கூடாது நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லாதீங்க, எனக்கு வந்து அதுக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொன்ன அதே விஷயம் அவர்கள் வந்து இப்ப என்ன சொல்றாங்க, அதேதான் சாரி சார் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துச்சு, என்ன மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லி அதுக்கப்புறமா சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ எடுத்து போட்டாரு. நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா. ஏன் இப்போ இவங்க சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்காததுக்கு போய் அதே மாதிரி பிஎம் சரியா உங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் என்கிட்ட காட்டுங்க, படத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. வேணும்னா வீடியோ போடுறாங்க. முதல்ல ஃபேன்ஸ் வந்து நான் இப்ப பாக்குறேன் என்னோட எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஸ்டோரியில முதல்ல டிவிகே ஃபேன்ஸ்ல எக்கச்சக்க பேர் வந்து மைனஸ் தான் இருக்காங்க, ஓட்டர் ஐடி இல்லாத மைனஸ் தான் இருக்காங்க. ஒரு மைனர் வந்து பொலிட்டிக்கலா பேசுறதுன்றது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கலா வந்து அவங்க இந்த ஏஜ்ல தான் அவங்க கத்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து பொலிட்டிக்கல் சம்பந்தமா பேசலாம். அதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து தனிப்பட்ட விருப்பம் இருக்கு. பட் ஆனா இவங்க பேர் இது செய்யறது அது செய்யறது, நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கேன், அந்த துண்டை போட்டு போறது இது பண்றது இதெல்லாமே வந்து ஏத்துக்க முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த பொலிட்டிக்கல் ஐடியாஸ் வந்து நீங்க கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கு வந்து எந்த ஏஜ் லிமிட் எந்த ஏஜ்மே தேவைப்படாது, யாராலும் சொல்லலாம். பட் ஆனா அதுக்குன்ட்டு வந்து நீங்க இந்த மாதிரி எடுத்துட்டு போக கூடாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்கச்சக்க பேர் வந்து ஸ்டோர்ல போடுறாங்க இந்த மாதிரி டிஎம்கே தான் வந்து வேணும்னே வந்து படத்துக்கு வந்து இது தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடைசி படம் எனக்கு வந்து வருத்தமா தான் இருக்கு. நானும் வந்து டிக்கெட்லாம் போட்டிருந்தேன், பட் எனக்கு ரீஃபண்ட் ஆச்சு, படம் கேன்சல் ஆகி எல்லாருமே கஷ்டம் இருக்குதா. ஆனா அதுக்காக வந்து இதுக்கு காரணம் டிஎம்கே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து அவங்க பிஜேபியும் வந்து இதை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து இதுல ஏன் பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து அவங்க பிஜேபி சொல்லிட்டு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வகையில நம்ம சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கலாம். அது பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி பண்ணுது. இவங்க வந்து டிஎம்கேயும் பிஜேபியும் வந்து அலையில இருக்காங்க. டிஎம்கே பிஜேபி அலையில இருந்து வேணுமே வந்து இவங்க வந்து இந்த கட்சி படம் தானே ஒரு பிரச்சாரமே வந்து நடக்க விடாம பண்ணி ஒரு படத்துல என்ன ஆகுது, ஒரு படத்தை வந்து டிஎம்கேவும் பிஜேபியும் வந்து ஒண்ணு சேர்ந்து முடியாத மாதிரி வந்து அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு பக்கம் வந்து ஏடிஎம்கே எல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், அப்புறம் ஜெயா டிவில ஃபுல்லா விஜய் படங்கள் நிறைய போறதா இருக்கட்டும், சன் டிவில வந்து விஜய் படங்கள் போடாம இருக்கிறது, இந்த மாதிரி வந்து அங்கங்க நிறைய நடக்குதுதான். எதுவுமே இல்லைன்னு சொல்ல. ஏடிஎம்கேவும் வந்து சொல்லாம ஒரு வகையில சப்போர்ட்ல தான் இருக்காங்க. விச் மீன்ஸ் ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட ஒரு சப்போர்ட்ல ஒரு அலைன்ஸ்ல தான் இருக்காங்க. டிவிகே வந்து சொல்லாம ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னும் டிவிகே வந்து மெயினா எந்த ஒரு அலைன்ஸும் எந்த ஒரு தெரிவிக்கல. ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து அலைன்ஸ் தான். ஒரு கட்சி வந்து எந்த அளவுக்கு ஒரு கூட்டணி அலைன்ஸ் வச்சிருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் வந்து விஜய் வந்து டிவிகே சைடு வந்து எந்த ஒரு அலைன்ஸுமே வந்து ப்ராப்பரா சொன்னதில்லை. ஸோ அலைன்ஸ் இல்லாம ஒரு கட்சி வந்து ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. கடைசி நிமிஷத்துல இன்னும் எலெக்ஷன் கொஞ்ச நாள் ஒரு 5 months தான் இருக்கு. ஒரு கடைசி நிமிஷத்துல அலைன்ஸ் வைக்க இதுக்கு மேல வைக்க முடியுமான்னு தெரியல. ஒரு வேலை வச்சு முதல்ல டிவிகே மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், எத்தனை தொகுதி இருக்குன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அவர் வந்து ஒரு கொள்கைன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாரு. அட்லீஸ்ட் அதையாச்சும் அவர் சொன்னதே அவர் கொள்கைன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்று சொல்றாரு. அட்லீஸ்ட் அதுக்கு மீனிங் என்னன்றதையாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் விஜய் சொன்னாரு. அந்த 5 பேரோட பேர் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த 5 பேர் தமிழ்நாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பெரியார், அம்பேத்கர், அப்புறம் இன்னொரு யாருன்னு கேட்டா ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்றது, ஒரு நம்ம நாட்டுக்காக போராடணும் எத்தனை பேர் அவங்க எவ்வளவு பேர் போராடிருக்காங்க. அவங்களோட அந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மாதிரி அவங்க அப்படி நாட்டுக்காக போராடணும். அவங்களோட பேருங்களே வந்து தெரியல. ஆனா வந்து எனக்கு விஜய் பிடிக்கும். எனக்கு வந்து இவங்க யாருமே தெரியாது. எனக்கு வந்து விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னதான் வந்து உங்களுக்கு விஜய் பிடிக்கிறான்றது வந்து செகண்டரி. ஏன் அப்படின்னா என் வீட்லயே வந்து என்னோட அம்மா அப்பா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் கேட்டா அதுக்கு ஆன்சர் இல்லை. நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ அவங்க கிட்ட பேசுற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து நான் டீட்டெயிலாக சொன்னாலும் சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டாலும் ஏன் ஓட்டு போறது என் தனிப்பட்ட விருப்பம் தான், அதையா நீ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. தனிப்பட்ட விருப்பம் தான் போடுங்க. ஆனா ஏன் எதுக்காக போறீங்க? ஏன்னா அவர் வந்து ஆக்டிங்ல ஒரு பெரிய ஆளா இருக்காருன்றதுக்காக வந்து நீங்க டேரக்டா இதில் ஓட் போடுவீங்களா அப்படின்னா என்னால ஏற்றுக்க முடியல. ஆனா எல்லாருமே வந்து இதே ஐடியாஸ் இருப்பாங்க இல்லைன்றது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் நாம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில வந்து என்ன கொள்கை வச்சிருக்காங்க, கொள்கைக்கான மீனிங் என்ன, அந்த பேசிக் லீடர்ஸ் அவங்க யாரெல்லாம் வச்சிருக்காங்கன்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக யாராவது பார்த்துருக்கீங்களா தெரியல. நானே இவ்வளோ பெரிய வீடியோ பார்க்குறேன்னு தெரியல. இவ்வளோ பெரிய வீடியோ ஒரு வேலை யாராவது பார்த்துட்டு இதுக்கு வந்து ஏதாவது ரிப்ளை கமெண்ட் இந்த இடத்துல பண்ணணும்னு நினைச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது இல்லை இந்த இடத்துல வந்து தப்பா சொல்லியிருந்தேன், இல்லை இந்த இடத்துல வந்து நான் பேசுறதுக்கு ஆன்சர் உங்ககிட்ட இருக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை விட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை எல்லாம் பேசணும் அப்படின்றது வந்து யாரும் கெட்ட வார்த்தை பேச போகலாம். ஸோ கெட்ட வார்த்தை மட்டும் பேச போறதுனால நான் வந்து பாதர் பண்ணுறது கிடையாது. பட் ஆனால் நீங்க உண்மையாவே வந்து உங்களுக்கு நான் சொன்னது வந்து உண்மையாவே உங்களுக்கு அந்த கட்சி மேல அக்கறை இருந்துச்சு, அந்த கட்சிக்கு சப்போர்ட்டா பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டா மட்டும் பேசுங்க. அதை தாண்டி வேற எதுவும் கெட்ட வார்த்தை போட்டு கமெண்ட்ஸ்ல பேச தேவையில்ல. தேங்க்யூ. இவ்வளவு பெரிய வீடியோ வந்து கேட்டதுக்கே வந்து ரொம்ப நன்றி.
இன்னொரு ஒரு வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதை வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து நான் போடுறேன். இதை பார்த்துட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தாலோ, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்து யாரும் அஃபெண்ட் ஆகாதீங்க. நான் வந்து பேசிக்கா உங்களை யாருமே வந்து அஃபெண்ட் பண்ணி நான் இந்த வீடியோ பேசல. ஜஸ்ட் என்னோட பொலிட்டிக்கல் வியூஸ் அபவுட் டிவிக்கு இதை பத்தி நான் வந்து இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஆக்டரா என்னதான் அக்செப்ட் பண்ணிட்டாலும் பொலிட்டிஷனா வந்து என்னால அவர் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் உண்மை. அதை நீங்களும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா உங்களால யோசிக்க முடியும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. திங்க் அபவுட் இட். பை. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.